திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வாழைத்தார் சந்தையில் வரத்து குறைந்த போதிலும் வாழைத்தார்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வத்தலகுண்டு வாழைத்தார் சந்தைக்கு திண்டுக்கல், தேனி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சாகுபடி செய்யப்படும் வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகின்றன. இப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக பெய்து வரும் மழையால் வாழைப்பழம் மற்றும் வாழைக்காய் விளைச்சலில் சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக தற்போது குறைவான வாழைத்தார்களையே விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்தனர். ஆனால் நாளை ஆடி மாதம் தொடங்குவதால் விவசாயிகள் கொண்டு வந்த வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைத்தன. குறிப்பாக கடந்த வாரம் 700 ரூபாய்க்கு விற்பனையான செவ்வாழை வாழைத்தார் தற்போது 1700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 500 ரூபாய்க்கு விற்ற ரஸ்தாலி தற்போது 700 ரூபாய் விற்பனையானது. மேலும் கற்பூரவல்லி வாழைத்தார் ஒன்று 750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் நாட்டு வாழைக்காய் கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நிறைய ஏரியாவில் வாழை சேதாரமாயிருச்சு. காற்றுக்கு ஒடிஞ்சு ரொம்ப சேதாரம், நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டதுனால விலைவாசி குறையாமல் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரசாலி பார்த்தீங்கன்னா, ரசாலி 200லேருந்து 700 வரைக்கும் போகுது. செவ்வாழை 400லேருந்து 1600 வரைக்கும் போகுது. காய் தகுந்து போகுது. கற்பூரவல்லி 300லேருந்து 700 வரைக்கும் போகுது. 700 800 வரைக்கும் போகுது. ஆமாம், அதனால் நாட்டுக்காய் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 800 வரைக்கும் போகுது. அதனால் விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. விலை 4 மாதம் விற்கும்னு எதிர்பார்க்குறோம். வத்தலகுண்டு சந்தையில் வரத்து குறைந்த போதிலும் வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அடுத்த 4 மாதங்களுக்கு வாழைத்தார்களின் விலை உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.